ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்கள் நோமாட்ரி கன்னியாகுமரி சவுத் கொரியா சோலோ செகண்ட் ட்ரிப்பில் நீங்கள் நேபாளில் டே 24. நான் இப்போ தான் எந்திரிச்சேன், ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு இங்கேருந்து பட்டாளிக்கு கிளம்ப வேண்டியதான். நேற்று பெஞ்ச மழையில் வந்து லைட்டாக தொண்டெல்லாம் கட்டியிருக்கு. பட் ஓகே, ஒரு பிளாக் காஃபி குடிச்சா சரியாயிரும்னு நினைக்கிறேன். இப்போ தான் வெயிலே வந்துச்சு. வெயில் வந்தோடனே தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. சீக்கிரம் வந்து பேக் பண்ணிட்டு கிளம்பணும். இன்றைக்கி மழை வர மாதிரி தான் நல்லாயிருக்கும். டென்ட் வேறு காய போட்டிருக்கேன். காஞ்சிச்சான்னு தெரில, மழை காஞ்சிச்சான்னு தெரில. இப்போ தானே வெயில் வந்துச்சு. ஒரு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு பிளாக் டீ குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். அப்புறம் பேக்கும் பண்ணணும். எல்லாமே எடுத்து வெளியே போட்டேன். நேற்றுக்கு மழையில் லைட்டும் நனைஞ்சிருந்துச்சு. ஸோ காய போட்டிருந்தேன். இப்போ அதையும் பேக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் டீ அது குடித்தா தான் நல்லாயிருக்கும். இன்னும் வெயில் படவே இல்லையே. ஐயோ, கொஞ்சம் பட்டால் தான் நல்லா இருக்கும். வெயிலில் கொண்டு போட்டுருவோம் பண்ணா. ब्लैक टी मिलेगा? जी हाँ, ब्लैक चाय. காலைல சாப்பிட்றதுக்கு ரோட்டி சொல்லியிருக்கேன். கொஞ்சம் குளிராக இருக்குது. நான் போய் என்னோடய கோட்டை மட்டும் போட்டு வந்துடுறேன், ஜாக்கெட் போட்டு வந்துடுறேன். ஐயோ ஓகே. இவ்வளோ குளிர்னு நினச்சி பார்க்கல. வெளியே வெயில் அடிக்குதுன்னு தான் வெளியே போனேன். சாப்பிட்டுட்டு இன்றைக்கி என்ன பண்ணால் ஃபுல்லாக வேஸ்லின் போடணும். நேற்று சன்ஸ்க்ரீன் வேஸ்லின் நேற்று வந்து போடலன்னு நினைக்கிறேன். லைட்டாக லிப்ஸ் மறுபடியும் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. குளிரும் நிறைய இருந்துச்சுல. மறுபடியும் வந்துட்டோம். இப்போது அண்ணன் வந்து எனக்கு டீயும் ரொட்டியும் பண்ணிகிட்ருக்காரு. டீ 30 ரூபா, ரொட்டி பார்த்திங்கன்னா 100 ரூபா. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ தூரம் இதை ஸ்ப்ரெட் பண்ணணுமோ ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை. இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 2 வாரத்தில் எவரெஸ்ட் பேஸ் கேம்பில் நான் இருப்பேன். அங்கேருந்து உங்களுக்கு லைவாக ஒரு வீடியோ போட்டுறேன். இந்த குளிருக்கு அதமாக இருக்கும்ல. இந்த சப்பாத்தியும் இந்த கிரேவியும் இருக்குங்க. டென்ட் ஓரளவு காஞ்சிடுச்சு. பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டே தான். நான் அப்படியே போட்டபடி கிடக்குது பார்த்தீங்களா. எல்லாம் பேக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 hours இதிலே போயிடுச்சு. பேக் பண்ணியாச்சு. அண்ட் இதில் ஓஆர்எஸ் நிரப்பி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கிளம்ப ரெடி ஆகிட்டோம். நூடுல்ஸ் இருக்குது, சாமின் இருக்குது. அதை சாப்பிட்டுட்டு அடுத்தது இங்கேருந்து சோலு போகணும். இங்கே வந்து சாமின் பார்த்தீங்கன்னா 250 ரூபான்னு நினைக்கிறேன். மெனு நல்லா இருக்குங்க. இங்கே லொக்கேஷன் நல்லா இருக்குது, ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டூ குட். இப்போ அவங்களோட கஃபேலையும் என்னோடய ஸ்டிக்கர் இருக்குது. வண்டியில் கொஞ்சம் காற்று கம்மியாக இருக்குது போல். நேற்று நைட் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம்ல, அவரோட தம்பி தான் இவர் போல். என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் பார்த்தீங்களா. ஸோ இப்போது இந்த மாங்க்ஸ் பார்த்தேன். அவங்க வந்து எனக்கு ஆப்பிள் கொடுத்துட்டு போயிருக்காங்க, பார்த்து போக சொல்லிவிட்டு. ஆனால் அவங்களோட மொனாஸ்ட்ரியும் இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், மவுண்டனில் இருக்குது. ஸோ அங்கே போய் அவங்கள பார்க்கணும் மறுபடியும். இப்போ காற்று கம்மியாக இருக்குன்னு காற்று அடைக்க போகிறோம். Then we close it. Okay. Huh? I'll do it. Okay, no problem. Can you see the cloud? Ooh. இங்கே ரோட்டுக்கு நடுஸில் அருவி பாயுது.
மற்ற இடம் மாதிரி தான் அந்த அருவியில் குளிச்சிருப்பேன். ஆனால் இப்போ இங்கே இருக்க டெம்பரேச்சருக்கு கால் கூட வைக்க தோணலை. பாருங்க, மலையிலேருந்து ஐஸ் உருக்கி போகிறதுக்கு. சரிங்களா, ஃப்ரெஷ் வாட்டர் பக்கத்தில் வந்துருக்கு. இன்றைக்கி நைட்டு நான் இங்கே ஸ்டே பண்ண போகிறேன். நான் பின்னாடி பையன் தம்பி நிற்கிறான்ல, தம்பியில் அண்ணன், இவங்க தான் வந்து எனக்கு இங்கே ஸ்டே பண்ண சொன்னாங்க. இங்கே வந்து காசு எதுவும் வேண்டான்னாங்க, அண்ட் சாப்பிட மட்டும் கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னாங்க, அவ்வளோதான். ஆனால் வேறு லெவல் வியூவுங்க இங்கே. ஆக்சுவலி இதுக்கு இந்த ஒரு மலை தானே அடுத்த எவரெஸ்ட்டு தான். இந்த ஒரே ஒரு மலை இருக்குல்ல, இந்த ஒரு மலை மட்டும் தாண்டணும். அப்படியே அண்ணா வெளியே சுற்றலான்னு கூப்பிட்டாரு. நான் அவர் பையன் அவர் 3 பேரும் வண்டி எடுத்து கிளம்பிட்டோம். அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போகிறார் அங்கே இங்கே என்னென்ன இருக்கு. स्वप्निल हेलो हेलो आते हो पकड़ गाड़ी पकड़. நாங்கள் இப்போ வந்து சிக்கன் வாங்க போயிட்டுருக்கோம். வேறு லெவலுங்க இது. நாளைக்கு இதே நான் ஏறி வரணும். ஹாய். இப்போ இங்கே ஆலங்கட்டி மழை பெஞ்சிட்ருக்கு. இதில் 2ஆவது டைம் லைஃப்பில் ஆலங்கட்டி மழை பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் வந்து நான் காஷ்மீர் பக்கத்தில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்குங்க இதெல்லாம். நான் செம்ம குளிர் கேட்டிங்களா. நார்மல் மழைனா கூட பரவாயில்ல, இன்றைக்கி வந்து ஆலங்கட்டி மழை பெய்யுது. நானும் அந்த அண்ணனும் வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ அவர் வந்து ஒரு வீட்டுக்கே இன்வைட் பண்ணார் சாப்பிட்றதுக்கு. ஸோ அவர் வீட்டில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க ஒய்ஃப் வந்து சாப்பாடு செஞ்சிட்ருக்காங்க. கரண்ட் வேறு போயிடுச்சு. இப்போ சாப்பாடு பார்த்திங்கன்னா சோறு, சிக்கன் கிரேவி, உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் போட்டது, அப்புறம் போட்டி இருந்துச்சு, அப்புறம் முள்ளங்கி ஊறுகாய் அண்ட் தால். இங்கே இந்த வீட்டில் தான் நான் சாப்பிட்டேன். இப்போது நம்ம இப்போ அடுத்தது அங்கே போகணும். இன்னும் இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. ஓரளவுக்கு இப்போ ஸ்கை கிளியராக இருக்குங்க.